அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இந்த வீடியோக்களை நீங்கள் புரிதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம இதில் சந்தையை நீங்கள் பல பார்வையில் பார்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. அதனால் உங்களுக்கு இதனை பின்பற்ற விருப்பம் இருந்தால் இதனை தொடரலாம். நம்ம நியூஸ் பேஸ்டு சுத்தமாக நம்ம பார்க்குறதே இல்லை, சார்ட்டோ எதுவும் பார்க்குறதில்லை, இண்டிகேட்டர்ஸோ எஃப்ஐ டேட்டோ எதுவும் பார்க்குறதில்ல. அப்போ நம்மளுக்கு தெரிந்தது அனைத்துமே ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மட்டும்தான். அப்போ இதில் இருக்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ, இதில் இருக்கிற டைம் வேல்யூ, ஆப்ஷனை டேபிள் பற்றி நம்மளுக்கு தெரியும். அடுத்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இதில் தவிர்த்து நம்ம வேறு எதுவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த கட்டாயமும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்று. அதனால் இதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் மட்டுமே இதனை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏனென்றால் நம்ம வேறு ஏதாச்சும் சும்மா கதையோ ஒரு நகைச்சுவைக்காக ஏதேனும் ஒரு கதையை பேசிட்டோ இந்த வீடியோவை நம்ம ஓபி அடிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. அப்போது ரியல் அப்படின்னா என்ன? ரியல் நம்ம மற்றவங்கள டூப்ளிகேட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆப்ஷன் கால்குலேஷன்ஸ், ஒரு கணிதத்தின் அடிப்படையில் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம், சும்மா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு விலை இருக்காது. அப்போ அந்த விலை ஏதேனும் ஒரு காரணத்தினால் தான் இருக்கும். அப்போ அதனுடைய டைம் வேல்யூ ஏன் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, அப்போ அதனுடைய தன்மையில் தான் நம்ம இந்த ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் செஞ்சிட்ருக்கிறோம். இதனை பற்றி புரிதல் நம்ம இடம் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி உங்களுக்கு அதில் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான், அதாவது அதோட இம்பேக்ட் என்ன, டுவர்ட்ஸ் சென்ட் என்ன, அது இன்றைக்கி 0 to ஹீரோவில் இன்றைக்கி கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா அதுதான் நடக்க போகுது. தொடக்கம் முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலே தொடக்கத்தில் என்ன நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்து விடலாம். அதற்குண்டான வாய்ப்பு நாங்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி நம்ம கட்டண பயிற்சி இருக்குது, ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ். இதில் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி கணக்கிடுவது, ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ், அதனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, அதனுடைய போட்டியாளர் யார், அப்போ போட்டியாளரை நாம் மிஞ்சும்போது அவரை நம்ம கட்டுப்படுத்தும் போது தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்போது எங்கெங்கே அது செயல்படும் அப்படிங்கிறது அனைத்துமே அதில் இருக்கும். அப்புறம் ஆப்ஷன் அட்டவணை எப்படி பார்க்கணும், அதோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும், அடுத்தது ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பற்றியும் நம்மளுக்கு வகுப்பு இருக்கும். இது 1 மாத பயிற்சி காலம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அங்கே அடிப்படையை நம்ம கற்றுத்தருகிறோம். உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் டிசைன் பண்ணிக்க போகிறீங்க. அதனால் ஒரு ஈடுபாடும், உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வகுப்பை நீங்கள் எடுத்துக்க பார்க்கணும். நீங்கள் நம்மிடம் வகுப்பு கலந்து கொண்டாலே நீங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டா, உண்மையாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு விடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கான்ட்ராக்ட் எங்கே முடியுதோ இதுதான் உண்மை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 17,610 அந்த ரேஞ்சில் தான் தொடர்ந்தால் ஒரு 3 நாட்களாக முடிவு அங்கே தான் நடக்குது. அப்போ ப்ரீமியம் எரோஷன், ப்ரீமியம் கரைவு, இந்த 3 நாள் யாரெல்லாம் குறிப்பெடுத்தீங்களோ அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் புரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட்டோட ஹையுக்கும் லோவுக்கும் ஒரு 200 புள்ளிகள், அப்போது 300 புள்ளிகளுக்கு மேலே இருந்த தாக்கம் 200 புள்ளிகளாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம், ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்த ப்ரீமியம் இப்போது ப்ரீமியத்தை நீங்கள் ஒப்பீடு செஞ்சாலே உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த ஆப்ஷன் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கான்ட்ராக்ட் 17,600 கால், 17,500 புட். அப்போது இதில் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கலோட அர்த்தம் என்ன, அப்போது இவங்களுடைய ஹெட்ஜிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் நேற்று,
அப்போது 93 140 130 ரூபா. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, 17,600லிருந்து இந்த 130 ரூபாயை ஆட் பண்ணிக்கோங்க, 17,500லிருந்து 130 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 17,370லிருந்து 17,730க்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறாங்க. அப்போ இதனுடைய நடுநிலை 17,550. அப்போ இதை மையமாக வச்சு தான் ஒரு பிளேயிங் நடந்திருக்கும். அப்போது இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு 0 to ஹீரோ நடக்கும் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன் அட்டவணை பார்த்தால்தான் முதல்ல இந்த ரேஞ்சு தெரிஞ்சிட்டா தான் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் எது எளிமையாக ஓடிஎம்மில் இருக்குது, ஐடிஎம்மாக இருந்து யார் ஓடிஎம்மாக மாறினா, அப்போது ஐடிஎம்மாக எளிதாக மாறக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் 0 ஆர் ஹீரோ நீங்கள் பார்க்க முடியும். சும்மா ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் மேலே போகுது உடனே காலை வாங்கலாம், உடனே மார்க்கெட் கீழே போகுது புட்டை வாங்கலாம் அப்படிங்கிற வர்த்தகம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தில் நீண்ட நாள் பயணம் செய்ய இயலாது. இப்போது நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட், அடுத்த கான்ட்ராக்ட் வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா 17,600 கால் 600 புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,500 புட் 18,000 கால் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரேடல் இருக்குது. ஸ்ட்ரேடல் இது வந்து 17,600ஐ மையப்படுத்தி. அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கல் என்ன சொல்ல வராங்கன்னா 17,500க்கும் 18,000க்கும் உட்பட்டு. அப்போ 17,600ங்கிறது மையம். அப்போ 17,600 to 18,000க்கும் 17,600 to 17,500க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இது 100, இது 400. இந்த மாதிரி பிரித்து இதை மையமாக வச்சு தான் ஒரு கேம் நடைபெற போகுது. அப்போ 17,600 கால் புட்டோட இப்போ மொத்த ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துட்டா 320 ரூபா. அப்போ 17,300லிருந்து 17,900 இதற்குட்பட்டு தான் சந்தை இருக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஸ்ட்ராங்கில் கணக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் 108 ரூபா 133 ரூபா. அப்போ 17,500லிருந்து 130 கழிச்சிங்கன்னா 17,370, 18,000லிருந்து 130 கூட்டினா 18,130. அப்போது இந்த ரேஞ்சுக்குள் சந்தை இருப்பது தான் அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் இருந்த இந்த கடந்த 3-4 நாட்களாக பார்த்துருப்பீங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 15க்கு மேற்பட்டு இருந்தது. இப்போ 15 இருக்குது. அப்போ அதனால் என்ன ஆகுனா ஆக்டிவாக வர்த்தகமாக கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு நாள் இப்போ நம்ம 200 பாயிண்ட்ஸோட மூமெண்ட் நடக்கிற இடம் வந்து இப்போ சுருக்கமடைய வாய்ப்பு இருக்கும். 100லிருந்து 150 புள்ளி. அப்போ 100லிருந்து 150 புள்ளின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை லோ இருக்கோ அதற்குள்ளே இருக்கிற 3 ஸ்ட்ரைக்கு தான் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்க போகுது. அப்போ இந்த 3 ஸ்ட்ரைக்குகளை தான் நீங்கள் ஆக்டிவாக வர்த்தகம் பண்ணணும். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் பையிங் அப்படிங்கிறது செஞ்சிங்கன்னா இதை பிரேக் அவுட் நடந்து வெளியில் போனால் மட்டும்தான் அதற்கு வாய்ப்பு. பிரேக் அவுட் நடக்காத விஷயத்தில் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மார்க்கெட் 17,300 அப்படின்னா மார்க்கெட் அதற்கு போகிறக்கே வாய்ப்பு இல்லைன்னா அது வந்து ஒரு 0 மதிப்புள்ளதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அப்போ அது மதிப்பு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமே. இப்போ மார்க்கெட் 17,500 to 17,700 அப்படின்னு எடுத்துகிட்டா 200 பாயிண்ட்ஸோட ப்ரீமியம் இருக்கணும். இங்கே 230 ரூபா 200 ரூபா, அப்போ 430 ரூபா இருக்குது. 230 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த 230 0 செய்வது தான் இதனுடைய வேலை. சந்தையோட குறுகியலை 17,448 to 17,770, வைட் ரேஞ்ச் 17,278 to 17,922, ரெசிஸ்டன்ஸ் 17,699, 17,770, 17,885, சப்போர்ட் லெவல் 17,541, 17,448, 17,326 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 பாயிண்ட்ஸோட மூமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது அப்படியே நம்மளுக்கு நிஃப்டியிலும் கூட குறைஞ்சிருக்கு, பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0 to ஹீரோ அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 40,500 கால் பாருங்கள், 18 ரோலோ 169 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. இது எப்படி நடந்தது, எப்படி எதெல்லாம் நடந்தது நீங்கள் குறிப்பெடுத்து பார்த்துருக்கணும். மற்ற அனைத்துமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் 0 ஆயிடுச்சு, ஏடிஎம் ஆப்ஷன்ஸும் 0, ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் யார் 40,600 கால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஐடிஎம், ஏன்னா மார்க்கெட் அதில் அப்போ 69 ரூபா 10 ரூபாய்க்கு இருந்தவங்க. ஸோ இந்த ஐடிஎம்முக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள் 40,500 to 40,700 200 பாயிண்ட். 40,500 எவ்வளோ 169 ரூபா. அப்போ 200 169 போச்சுன்னா 31 ரூபா. 40,700 பாருங்கள்
ஸோ இதுதான் இறுதியில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த கான்செப்டை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் ஆப்ஷன் வியாபாரமே செய்ய முடியும். அப்போ இதில் ஒளிந்திருக்கும் ரகசியமே டைம் வேல்யூ தான். இந்த டைம் வேல்யூ பற்றி நம்ம இது புரிதல் இல்லாமல் சும்மா டைம் வேல்யூன்னு பார்த்தா இதில் ஒன்று சும்மா நம்பர்ஸ் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்பர்ஸ் தான். ஆனால் அந்த நம்பர்ஸில் இருக்கிற வேல்யூ எப்போவுமே ஒரு வேல்யூனா ஒரு மதிப்பு நம்ம கொடுக்கும்போது தான் அதனுடைய கணிதம் நம்மளுக்கு தெரியும், அதனுடைய கணக்கீடு நம்மளுக்கு தெரியும். இதில் இம்ப்ளைடு வாலிடிட்டி பார்த்திங்கன்னா 25 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறங்க. அப்போ நம்மளுக்கு 500 புள்ளிகளுக்கு மேற்பட்டு தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும். 40,242 டு 41,282 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் 39,660 டு 41,740. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 41,065, 41,207, 41,430. சப்போர்ட் லெவல் 40,404, 40,127, 39,755 இருக்கும். அதனால் ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆப்ஷனை பற்றி புரிதல் ஏற்பட்டு நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, ரைட்டர் அதாவது செல்லராக இருந்தாலும் சரி, அதனை பற்றி தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம வந்துட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குகிறோம். அது பேசிக்ஸோட கிளாஸ். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி தொடர்பு கொண்டு அந்த விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.